வணக்கம் மத்தோட தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா இந்த அணிகள் பண்ணுற அலப்பறைகள் நிறைய இந்த ரீல்ஸ் முகத்தில் பார்த்தோன்னா வீடியோ வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டை வந்து குடிச்சோர ஆகிட்டாங்க. சரி இதுதான் குடிச்சோர ஆகிட்டோம் அப்படின்னு போயிட்டு இந்த நார்த் மீடியாவில் வந்து ஒரு சில இன்ஸ்டாவில் போய் பேஜில் போய் பார்த்தா நார்த்தில் அதை விட ஒரு படி மேலே பண்ணிக்கிறவங்க யாருன்னா அடுத்த இந்திய பிரதமர் யார், மோடியா விஜயா அப்படின்னு டாஸ்க் போட்டு விளையாண்டுக்கிறாங்க. டேய் யாருடா நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாரி அணிகள் பார்த்தா நார்த்தில் இருக்கிற சில அணிகளை பார்த்தோன்னா ஃபயர் விட்டுங்கிறாங்க. அந்த அணிகளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம புழக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். Who should be next PM? Vijay Thalapathy, Rahul Gandhi or Modi? विजय थलापति मोदी विजय थलापति बिकॉज वो जो अभी लड़की के बारे में कर रहे लड़कियों को सेफ्टी के हाँ थलापति अच्छा है, वो काम कर रहा है. I think Vijay Thalapathy because I'm listening good things about him. राहुल गांधी राहुल गांधी. मोदी ने उसको हटाओ इनसे पूरा बर्बाद कर दिया इंडिया को, बेच बेच के खा रहे. Vijay Thalapathy. तो मोदी क्यों नहीं वैसे? मोदी मतलब अभी जो भी आज के डेट में हो रहा है उस जंतर मंतर हुआ. राहुल गांधी कांग्रेस. As per the today's time period, I will choose to Vijay. जब मोदी कह रहा था कि उन्होंने बहुत से गेम रिलीजियस पे खेले जो कि गलत था. एज अ नेशनलिटी आप नेशन पे वर्क करोगे, नॉट ऑन रिलीजियस. विजय थलापति विजय थलापति विजय थलापति. विजय थलापति. विजय थलापति विजय थलापति. और ज्यादातर देखने आएंगे तो स्टूडेंट्स वगैरह के लिए भी बहुत अच्छा काम कर रहे हैं वो. मोदी विजय थलापति विजय थलापति. नरेंद्र मोदी. விஜய் தளபதி மொத்தம் 20 ஓட்டு. ஐயோ போற போக்கள் பார்த்தா அண்ணன் பிஎம் தான் பழகுது. ஆனா என்னன்னா உங்களோட வளர்ச்சி பசங்க அசுர வளர்ச்சியா இருக்கு. எனக்கே புறாம இருக்குடா. ஏன்னா இங்க வந்து களத்தில் பார்த்தோன்னா நிறைய தோழர்கள் மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் ஓடி ஓடி நின்று போராட்டம் பண்ணி அவங்களாம் மக்களுக்காக சேவை செய்கிறதுக்காக அதிகாரத்தை வரணும் பெரும் கனவோடு வந்து செயல்படுறாங்க. ஆனால் நம்ம அண்ணன் பார்த்தோன்னா படம் நடித்து கட்சி ஆரம்பித்து 2.5 வருஷத்துல பார்த்தோன்னா பிஎம் லெவலில் வந்து போக போகிறாரு சொல்லி ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் பேட்டி எடுத்து போடுறான். அதில் பார்த்தோன்னா 20 ஓட்டு அண்ணனுக்கு. அண்ணா வேற லெவல் நீ எப்படின்னா அது எப்படின்னு கேட்குறேன். இல்லை உண்மையாவே தமிழ்நாட்டிலே பார்த்தோன்னா விஜய் சாரை பார்த்தோன்னா காதி துப்புறவனும் களி ஊத்துறானோ. யோ ஆட்சி அமைச்சு 3 மாசம் ஆகுது, ரொம்ப கேவலமாக இருக்கே, சந்தி சிரிக்குது அப்படின்னு சொல்லி போற வரம்புலாம் காரி துப்புறாங்க. எந்த கான்ஃபிடன்ட்ல வந்து நீங்க வந்து நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா விஜய் தளபதின்றான்னு தெரியல. சரி புரியல, அது நான் விஜய் தளபதி. விஜய் தளபதினா இவர் வந்து ராஜவம்சமாக தான் இருக்கக்கூடும். ஸோ அப்படின்னு வந்து யோசிக்கிறானோன்னு தெரியல. விஜய் தளபதி என்னடே ஜோசப் விஜய்னு சொல்லி பாருங்களா. நாங்கள் போயிட்டு ஒருத்தன் ஓட்டு போட மாட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தோன்னா மத வெறியும் சாதி வெறியும் வந்து ஊர் போய் தான் இருப்போம் வந்து நார்த் சைடில் பொதுவாக. அப்போ ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி எவனா கேட்குறான்னு பார்த்தா எவனும் கேட்கல. இப்போ சமீபத்தில் இப்போ சீமான் கூட சொல்லியிருந்தாரு. அதாவது நீனா படம் நடிக்கும் போது பார்த்தோன்னா விஜய் 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 தளபதி அப்படின்னு சொல்லிலாம் படத்தில் வருது. இன்னைக்கு சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஜோசப் விஜய்னு ஏன் நீ வைக்கிற? நடிக்கும் போது வராத ஜோசப், அரசியல் வரும்போது இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய் அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய். ஏன் அந்த முதல் படத்துல அறிமுகம் ஆகும்போது ஜோசப் விஜய்னு போடல? அன்னைக்கே நீ வைக்க வேண்டியதானே தண்ணி வந்து அன்னைக்கே நீ வந்து ஜோசப் விஜய்னு சொல்ல வேண்டியதானே. அது எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. விஜய்க்கு பேர் வந்து ஜோசப் விஜய் தான் அவரோட உண்மையான பேர். எனக்கே தெரியுது, நிறைய பேருக்கு தெரியாது தமிழ்நாட்டில். நம்மளோட ஹெச் ராஜா தெரியுமா, நம்மளோட சங்கியோட அஜெண்டாவோட மேனேஜர், அவரு தான் பார்த்தோன்னா முதல் சொல்றாரு அவர் பேர்லாம் வந்து விஜய் கிடையாதுங்க, அவன் ஜோசப் விஜய்ங்க அப்படின்ட்டாரு. அன்னைக்கே பார்த்தோன்னா அது பெரும் மீம் ட்ரோலா மாறிச்சு. அன்னைக்கு பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு சிறுபான்மை பார்வையில நம்ம ஹெச் ராஜுக்கு எதிராக தான் நம்ம வீடியோ போட்டோம், விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி தான் வீடியோ போட்டோம். ஆனா விஜய் சார் வந்து இன்னைக்கு காலத்துல வந்து சிறுபான்மைக்கு பாதுகாப்பா செயல்படுறாருன்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் தெரியல. இவர் ஒரு சங்கியா மாறிக்கிறாரு. அது பார்த்தோன்னா அழகு ஒரு வந்து சின்ன ஒரு பொட்டு வச்சுன்னு கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டுன்னு அபிஷேகம் பண்ணிட்டு இப்படிதான் பார்த்தோன்னா ரீல்ஸை போட்டு வந்து காலத்தை ஓட்டுற வழியே சிறுபான்மை மக்களுக்காக ஒரு குரலாக வாய்ஸாக வந்து செயல்பட்டாங்கன்னு பார்த்தா அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. மாட்டுக்கறி வெட்டக்கூடாதுன்னு சொல்லி இங்கே வந்து ஒரு சங்கி சொல்கிறான். சங்கி கூட்டம் வந்து கலவரம் பண்ணுற அளவுக்கு வருது. ஆனால் காவல்துறை போயிட்டு யாருக்கு சப்போர்ட்டாக நிற்குதுன்னா சங்கிக்கு சப்போர்ட்டாக நிற்குது. அப்போ இதெல்லாம் யார் சொல்லி அனுப்புகிறாங்கன்னா தெரில. தாவைக்கு அரசாங்கம் போயிட்டு இருக்கு. இப்போ ஏன் விஜய் சார் இதெல்லாம் பேச மாட்டாருன்னா சிறுபான்மை மக்களுக்கு எதிராக விஜய் சார் செயல்படுறாரா அப்படின்னு நாங்கள் வந்து இது பார்க்கலாமா சார், எடுத்துக்கலாமா? சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சில இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ்ல போட்டுருக்காங்க. அந்த வீடியோ கொஞ்சம் பார்ப்போம். भाई नेक्स्ट पीएम किसको देखोगे, नरेंद्र मोदी या विजय थलापति? विजय थलापति मेरे को थलापति जैसा सीएम कोई नहीं देखा.
थालापति विजय थालापति ऑलवेज नरेंद्र मोदी विजय थालापति 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 गाइस विजय थालापति के लिए वीडियो को शेयर कर दो, नरेंद्र मोदी जी के लिए कमेंट कर दो, देखते हैं किसकी ऑडियंस ज्यादा है। கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 12 ஓட்டுகள். அப்போ பார்த்தோன்னா அந்த வீடியோல பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 20 ஓட்டு, இதில் பார்த்தா 12 ஓட்டு. ஐயோ, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம ட்ரம்ப்புக்கே போட்டியே போனாலும் போக நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ இருக்கு, அதையும் பார்த்துட்டே பேசிடுவோம். नेक्स्ट इलेक्शन ले पीएम आग्रहिക്കുന്ന ആളാരാ? थालापति विजय चाय वाला मोदी, थालापति विजय ரஜினிகாந்த் थालापति विजय तलपति विजय नेक्स्ट सीएम யாரு வேணும்? கண்டிப்பா தளபதி விஜய் தான். அவருக்கு அவரும் ஃபேன்ஸா? உனக்கு அவர் ஃபேன்ஸ் பத்தி தெரியாதா? गाइस நீங்க தளபதி விஜய் ஃபேன்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல நெக்ஸ்ட் பிஎம் விஜய் சொல்லிட்டு டைப் பண்ணுங்க, அப்ப தெரியும் அப்படின்னு. இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. இந்த மாதிரி தான் பார்த்தோன்னா சில இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தோன்னா நார்த்தில் வீடியோ போட்டுன்னு வியூவர்ஸ்க்காக அலப்பர் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க பண்ணுறது வியூவர்ஸ்க்காக மட்டும் இல்லை, இந்த ரூட் மாஃபியா அப்படின்னு ஒரு கேங் இருக்குல்ல, அந்த கேங்கு தமிழ்நாட்டில் என்ன மாதிரி ஒரு காரியம் பண்ணோம்னா இப்போ வந்து நார்த்துக்கு இது அப்படியே வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. ஆனால் எப்படின்னா வந்து ஒரு முதலமைச்சர் வந்து பிஎம்எம் கிட்ட மாற்றிடலாம், தமிழ்நாட்டு மட்டும் தான் இவர் வந்து முதலமைச்சர், இந்தியாவுக்கு மாற்றிட்டான், சூப்பராக இருக்குல்ல. அது வந்து மீடியாவே சந்திக்க முடியாத 2 கோழைகள் வந்து இந்தியாவில் வாழ்கிறாங்க. ஒன்று நம்மளோட மோடி அவர்கள், இன்னொன்று யாரு, நம்ம அண்ணன் தான் சிஎம் சார் விஜய் அவர்கள். அப்போ இவங்க 2 பேரும் பார்த்தோன்னா மீடியாவே சந்திக்காத ஒரு ஆள். இவங்கள எந்த ஹோப்பில் என்ன நம்பிக்கையில் ஒன்றும் அப்படி பண்ணுறான்னு பார்த்தா எல்லாம் வந்து ஃபேக்கான ஒரு மார்க்கெட்டிங், ஃபேக்கான ஒரு அஜெண்டா செட் பண்ணி இந்த ரூட் மாஃபியான்றது பார்த்தோன்னா பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இவனை ஆட்சி பிடிச்சதுங்க காரணம் பார்த்தா இதுதான் மெயின் டூல். அது எப்படின்னா என்னோட புருஷனை விட எனக்கு விஜய் தான் முக்கியம், என் பிள்ளைய செத்தாலும் பரவாயில்லைங்க எனக்கு விஜய் தான் முக்கியம். அதுவும் அவரு தான் பணத்தை எடுத்து கொடுக்க சொல்லிக்கிறாரு, மக்கள் பணத்துல அவர் வந்து உதவி பண்ணல, தான் பணத்துல அவர் வந்து எடுத்து தர்றேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி ஒரு ஃபேக் நெட் வந்து செட் பண்ணி விஜய் சார் ஊழலே பண்ண மாட்டாரு, அவர் ரொம்ப நல்லவர், குடும்பத்தை விட்டுட்டு தூக்கி போட்டு மக்களுக்காக வராரு, நன்றி கடனுக்காக வராரு. அதாவது பார்த்தோன்னா தன்னுடைய சம்பாரிச்ச சொத்து 1000 கோடி பார்த்தோன்னா மக்களுக்கு எழுதி கொடுத்துட்டு மக்களுக்காக வராரு. இப்படிலாம் பார்த்தோன்னா ஒரு ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. இதுக்கு முழுக்க பின்புலத்தில் யார் வந்து பார்த்தோன்னா இந்த ரூட் மாஃபியா ஜெகதீஷ். இவன் தான் பார்த்தோன்னா இந்த மாரி பார்த்தோன்னா நார்த்தில் நெக்ஸ்ட் பிஎம் யார் விஜய் தான் அப்படின்னு ஒரு செட் பண்ணி இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் காசை கொடுத்து இந்த மாரி வந்து பண்ணுறாங்க. நிறைய இதே மாதிரி பார்த்தோன்னா நார்த்தில் பார்த்தோன்னா விஜய்க்கு எதிராக பார்த்தோன்னா வீடியோ பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதை பார்த்தோன்னா விஜய் அவர்களுக்கு வந்து பதவி ஏற்று மறுநாளே பார்த்தோன்னா அந்த ஒரு காவல்துறை ஒரு கேங் இருக்குல்ல, கோவையில் 13 வயது சிறுமியை பாலியல் பண்ணி கொண்டான்னு தெரியுமா. அப்போ கொன்னும்போது அப்போ காவல்துறைக்கு வந்து மீடியா கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. மீடியா கிட்ட பேட்டி கொடுக்கும்போது அப்போ 2 காவலர்கள் பார்த்தோன்னா பேசி சிரிச்சுட்டு இருந்ததாக செய்தி இருந்தது. இந்த செய்தி பார்த்தோன்னா விஜய்களை பார்த்த உடனே பார்த்தோன்னா வேலையை விட்டு தூக்கிட்டாரு. இப்படின்னு ஒரு ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ணானுங்க. தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க பார்த்தோன்னா ஃபேக்காக பார்த்தோன்னா விஜய் அவர்கள் பார்த்தோன்னா உடனடியாக ஆக்ஷன் எடுத்தாரு. சிறப்பு படை அப்படின்னு ஒரு படை கொண்டு வந்துட்டாரு. ஆண்கள் வந்து பெண்களை பார்த்தா போதும் தூக்கி உள்ள வச்சிருவாரு. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா தனியார் மருத்துவமனை போயிட்டு அவங்க இலவசமாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அவர் ஆக்சிடென்ட்ல டெத் ஆகிட்டா அவர் வந்து 1 பைசா வந்து கட்டவே வேண்டாம். அதுக்கப்புறம் ஊழல் லஞ்சம் எவனோ ஒருத்தன் வாங்குறானா அவனோட 4 தலைமுறை வந்து சொத்து மொத்தனா முடக்கப்படும். இப்படின்னு ஃபேக்காக நிறைய வீடியோஸ் வந்து சோசியல் மீடியாவில் பார்த்தோன்னா உலா வருது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்கலாம் தயவு செய்து தேடி பாருங்கள். நிறைய வீடியோ இருக்குது, அதெல்லாம் எக்கச்சக்கமாக பார்த்தோன்னா இந்த நார்த்தில் பார்த்தோன்னா இந்த ரூட் மாஃபியா கேங் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு புனிதமானவர், விஜய் அவர் பார்த்தோன்னா கிரீஸ் லக்கி பர்சன், விஜய் வந்து ஒரு தெய்வ தூதர் அப்படின்னு ஒரு ஃபேக்கான நரேட்டிவ் பார்த்தோன்னா இவங்க வந்து செட் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி இது வந்து ஃபேக்கான இந்த பாப்புலர் இதெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்ச காலம் வரைக்கும் தான். இந்த பாப்புலர்ன்றது பார்த்தோன்னா ரொம்ப லாங்கெலாம் வந்து நிலைக்காது அப்படின்னு நம்ம விஜய் சாரி கழட்டி அடிச்சதா நம்ம ஆதவ அர்ஜுனா ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களா. பிரபலம்ங்கிறது வந்து நீங்க பார்க்காத வரைக்கும் தான் பிரபலம். நீங்க டெய்லி பாத்தீங்கன்னா பிரபலம் போயிடும். நீங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தாட்டி ஒரு மூவி பாக்குறீங்கன்னா ஒரு பிரபலம். நீங்க ஃபீல்ட்ல வந்து பிரபலம் ஆயிட்டீங்கன்னா டெய்லி வந்து ஃபீல்டுக்கு வரணும், சுற்றுப்பயணம் பண்ணணும் அப்படின்னு மக்கள் வந்து உங்களை பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரபலம் போய் உங்களுக்கு சிந்தனைகள் தான் வரும். உங்களுக்கு என்ன அறிவு இருக்கு, என்ன பாலிசிங் இருக்கு, உங்களுடைய டீம் யாரு, உங்களுடைய கருத்துக்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்க எந்த கருத்துக்களை உள்வாங்கிக்கீங்க. நம்ம அண்ணனே பார்த்தோன்னா கழட்டி அடிச்சுக்கிறாரு. அதே தாங்க உண்மையை பார்த்தோன்னா இந்த சினிமா மோகம் பார்த்தோன்னா கொஞ்ச நாள் வரைக்கும் தான். அது வந்து கையில் மூடிக்கிற வரைக்கும் பார்த்தோன்னா ஐயோ என்ன இருக்குன்னு பார்க்க தோணும். ஓப்பன் பண்ணி காமிச்சா அது ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி தான் பார்த்தோன்னா விஜய் சாரை சினிமாவில் பார்த்துட்டு நேரில் வந்து எப்படி இருப்பார், ஆள் சகப்பாக இருப்பாரோ, சூப்பராக இருப்பாரோ, அழகாக இருப்பாரோ, எப்படி நேரில் பார்க்கணும் அப்படின்னு ஓடி பார்க்க வருவாங்க. கொஞ்ச நாள் வரைக்கும் தான். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மக்களுக்காக மக்கள் சேவைக்கு வந்துட்டிங்கன்னா உங்கள் செயலை தான் பார்ப்போங்க. தமிழ்த்தாய் வார்த்தை 3வது பாட வச்சாலும் இதை கேட்க வக்கு இல்லை அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்பான்.
அதுக்கப்புறம் காவேரியில் தண்ணி வரல, இதை கேட்க வக்கு இல்லை அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்பான். நீட்டு தேர்வுக்காக மாணவர்களுக்கு வந்து போராட்டம் பண்றாங்க, மாணவர்கள் ஏன் அரெஸ்ட் பண்ற அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்பான். இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும். அப்ப நீங்க ஒரு பிஜேபி ஒரு கைக்கூலியா ஒரு பி டீமா நீங்க செயல்பட்டீங்கன்னா கூடிய சீக்கிரத்துல மக்களுக்கும் தெரிஞ்சிடும். கூடிய சீக்கிரம் மக்களும் உங்களை வந்து வெறுத்து சீ இந்த பழமா இதுக்கடா இவ்வளோ பில்டப் பண்ணீங்க அப்படி மாரி வருங்காலத்துல சீக்கிரமா அது வந்து கழட்டி அடிக்கிற நேரம் கூட வரும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பார்த்தோன்னா சோஷியல் மீடியாவில் இப்படி வந்து ஃபேக் நெரேட்டிவ் வந்து செட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது போன்ற வீடியோக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். இந்த வீடியோ பற்றி கருத்தை பற்றி நீங்கள் நினைக்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.